வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு கவுண்ட் அப் கவுண்ட் ஒன் பார்த்தோம். இந்த வீடியோவில் டைரெக்டாக நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பருக்கு நேமிங் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர்ஸுக்கு முடிவே கிடையாது. நான் உங்களுக்கு இங்கே 10,000 வரைக்கும் போட்டிருப்பேன். ஓகேங்களா, 10,000 வரைக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஒரு 20 வரை இருக்கும். அதுக்கப்புறம் 50, 100, 1000, 10,000. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர்ஸே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க குறைஞ்சபட்சம் 10,000 வரைக்கும் நம்பர் எழுதி பாருங்கள். ஒரு கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 6, 7 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா அதிகபட்சம் 10,000 வரைக்கும் எழுதி பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஏன் எழுத சொல்கிறாங்க, இது தேவையில்லாமல் மெனக்கெடாக இருக்குமே அப்படின்னா, நீங்கள் இது எழுத தான் நம்பர்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதுக்காண்டி ஒரே அடியாக உட்காந்து எழுதாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஒரு 500 வரையும் எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு 1000 வரையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 1000 நம்பர்ஸ் எழுதுங்க. 10,000 வரையும் எழுதுங்க போதும். ஸோ அதுவரை எழுதிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நம்பர்ஸ் ஈஸியாக வந்துடும். அடுத்து அந்த நம்பர்ஸை குரூப்பிங் பண்ணி பாருங்கள். 1s, 10s, 100, 1000, 10,000. ஸோ 2 பிளேஸ் வேல்யூஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். அதாவது நம்பர்ஸை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு குரூப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர்ஸை நம்ம நேமிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, அது என்ன நம்பர் அப்படின்னு குரூப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால தான் அதை குரூப் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 குரூப் பண்ணிட்டு போவாங்க. கடைசியில் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை அப்படியே லீவ் இட் பண்ணிடுவாங்க. இந்தியன் பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பண்ணுவாங்க, அப்புறம் 2 crore வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ crore வரைக்கும் தான் இந்தியன் பிளேஸ் வேல்யூ. அதுக்கப்புறமும் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் 1 crore, 10 crore, 100 crore, 1000 crore, 10,000 crore, lakh crore சொல்லிட்டு இப்படி தான் போகுமே தவிர அது புதுசாக எதுவும் போகாது. பட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டமில் 3 போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த இமேஜில் நான் குரூப்பிங் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு கீழே எக்ஸாக போட்டிருப்பேன். ஸோ 1x, 2x இதே தான் நம்பர்ஸும். சரிங்களா. நம்பர்ஸு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதை குவான்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ 10 நம்பர்ஸ் போகுதுன்னா 10ஆவதாக நம்ம 10 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி 10 times the 1 அப்படின்ற மாதிரி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். அது 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 5,000 எந்த நம்பராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் போகும் பேட்டர்ன். 1லேருந்து 9 வரையும் போகும், திருப்பி ரிப்பீட்டேஷன் ஆகும். சரிங்களா. ஸோ குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் நம்பர் மட்டும் எழுதினீங்களா அது நம்பர் குவான்டிட்டியாக இருக்கும். ஒருவேளை அந்த நம்பரை கவுண்ட் அப் பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக எழுதினீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் போடுற வீடியோ எத்தனை வியூஸ் போகுது, இன்ஸ்டாகிராமில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, அதே மாதிரி யூடியூப்பில் எவ்வளோ அப்லோட் பண்ணுறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவுண்ட் அப் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் டேட்டா. ஓகேங்களா. ஸோ கவுண்ட் அப் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக போனோம்னா அது டேட்டாவாகிடுது. ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம நம்பர்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது நம்பர்ஸ் குவான்டிட்டி ஆகிடுது. ஓகேங்களா. நம்பர்ஸை எண்ண முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ இது போக இந்த நம்பர்ஸை வேறு எப்படி நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம், நம்ம மேக்ஸிமம் குரூப்பிங் பண்ணி போடுவோம். இந்த குரூப்பிங் பண்ணி போகிறது போக நம்ம டைம்ஸில் வச்சு போடுவோம். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்போனென்ஷியல், சயின்டிஃபிக் நோட்டேஷன் இந்த மாதிரி நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டி, அதாவது ஹையர் கிளாஸ் சம்ஸு ப்ராப்ளம்ஸ் போக போக நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் அந்த நம்பர்ஸு. அடுத்தடுத்து நம்ம மேக்ஸு பார்ப்போம். அடுத்தடுத்து கான்செப்ட்ஸ் பார்ப்போம். இந்த நான் சொல்கிற கான்செப்ட்ஸ்லாம் புரியுதான்னு பாருங்கள். புரியலை, ஏதாவது டவுட் இருக்குது, கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேளுங்க, விமர்சனங்களை வைங்க, எழுதி அனுப்புங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஓகே, பாய்.